வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலம் சில நேரத்தில் நம்மளை கட்டாயப்படுத்தும், சில நேரத்தில் நம்மளை துரத்தும். ஆனால் காலத்தையே தன்னோட பேனா முனையில் கட்டி போட்ட ஒரு மனிதரை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 1965 சென்னையில் ஒரு பக்கம் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும், இன்னொரு பக்கம் பிரம்மாண்ட இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்களும் நடுவில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இது கொஞ்சம் சற்றே மாறுபட்ட ஒரு பரபரப்பான சூழல் தானே சொல்லலாம். அதாவது ஒரு படம் 1000ல் ஒருவன்ற படம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக ஒரு முக்கியமான பாடல் அந்த பாடத்தில் ரெடி ஆகிட்டுருக்குது. மெட்டு தயாராகிடுச்சு, படப்பிடிப்புக்கும் நேரம் வந்துடுச்சு. ஆனால் பாடல் வரிகள் இல்லை, இன்னும் அதை எழுதவும் இல்லை. அப்போ தான் அந்த அறைக்குள்ளே ஒரு புயலாகவே வந்து நுழைஞ்சிருக்காங்க கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்கள். அவரோட கையில் பேனா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பயணம் தான் இருந்துச்சு. அதாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பந்துலு சார்கிட்ட சொல்லுறாங்க, மன்னிச்சிடுங்க சார், நான் ரயிலை பிடிக்கிறதுக்கு இன்னும் சரியாக 20 நிமிஷம்தான் இருக்குது. கார் வாசலில் போய் ஸ்டார்ட் ஆகி நிற்கிது, என்னால் இன்றைக்கி பாட்டு எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே இயக்குனர் பந்துலு அவர்கள் பதறி போயிடுறாங்க. கவிஞரே நாளைக்கு காலையில் ஷூட்டிங், நீங்கள் இல்லைன்னா இந்த பாட்டே இல்லைன்னு கெஞ்சுறாங்க. உடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னோட கையில் இருக்கிற கை கடிகாரத்தை பார்க்குறாங்க. அவருக்கு மிஞ்சி இருக்கிறது வெறும் 10 நிமிஷம்தான். அதோட இசை வேகம் துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கண்ணதாசன் அவர்கள் 1 நிமிடம் கண்ணை மூடிட்டு சரி விசு மெட்டை வாசி அப்படின்னு சொல்கிறாங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் ஹார்மோனியத்தில் அந்த துள்ளலான மெட்டை போடுறாங்க. அடுத்த நொடியே அந்த அறையில் ஒரு கவிதை மொழி பொழிகிற போல இருக்குது. அதாவது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னோட கம்பீரமான குரலில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் சொல்லி வரிகளை போட்டு பாட்டை எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் அறைக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் சம்பித்து போயிடுறாங்க. கவிஞர் அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை, கையில் பைய வச்சுக்கிட்டு வாசலை நோக்கி வேகமாக நடந்து வரிகளை கொட்டிட்டு ஓடுறாங்க. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் நாமும் பாடுவோம்னு சொல்லி இந்த வரிகளை அப்போ போயிட்டுருக்கப்போ எழுதியிருக்காங்க. கார் கதவை திறக்கும்போது அந்த புகழ்பெற்ற வரிகள் பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. யதார்த்தமான இந்த வரிகள்லாம் பின்னால் ஒரு சரித்திரத்தோட விதைகளாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். பகைமையை மறைந்து சிரிக்கலாம், பழைய நினைவை மறக்கலான்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொல்லலாம். இதுக்கப்புறமா பாடலை சொல்லி முடிச்சுட்டு காரில் ஏறி போயிடுறாங்க கவிஞர் கண்ணதாசன். சரியாக 10வது நிமிஷத்தில் அவர் கையில் இருந்த அந்த காகிதம் தமிழ் சினிமாவோட ஒரு தேசிய கீதமாக மாறியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ரயிலை பிடிக்க ஓடின அந்த அவசரத்தில் தமிழர்களுக்கு ஒரு சுதந்திர கீதத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்னே சொல்லலாம். இயக்குனர் பி.ஆர். பந்துலோட இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் உருவான அந்த பாடல் தான் இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊற்ற ஒரு மகா மந்திரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். மக்களை கவிஞர் கண்ணதாசனை பற்றின இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.